அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக. இந்த நாள் வாழ்விலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சி நாளாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியிலே நாம் கவனிக்கும் பொழுது யோசபாத்தினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத்து அங்கு அவிதமாக 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் பிதாக்களுடைய நிச்சயடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே அவன் தன் பிதாக்களிடையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேல் மேல் ராஜாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக யூத அரசு என்றும் இஸ்ரவேலின் அரசு என்றும் இரண்டாக பிரிந்து செயல்பட்டு கொண்டிருந்த காலத்திலே இதோ யூதாவின் ராஜாவாக ஆஷா அங்கு அரியணைக்கு கடந்து வருகின்றார். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த ஆஷாவினுடைய நிலைகளிலே அவர் செயல்பட்டு இருந்தாலும் பின் நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அங்கு சாட்சியாக வாழாதபடி காணப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கவனிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களை 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கு திருமறை சொல்லுகிறது, பாஷா என்று சொல்லப்பட்ட அந்த யூதாவின் ராஜா அங்கு பார்க்கும் பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்கள் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்து நிமித்தமும் அங்கு கர்த்தர் சீரோனினாகி அகியா என்னும் தம்முடைய ஊழியக்காரன் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நடைபெற்ற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. ஆகவே இங்கு யெரொபெயாம் செய்ததும் அவன் செய்த பாவம் என்ன? யெரொபெயாமின் பாவம் என்பது பழைய ஏற்பாட்டிலே மிகவும் அங்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகின்ற ஒரு பாவம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத பாவமான ஒரு காரியம் என்பதை பார்க்க முடியும். என்ன செய்தால் யெரொபெயாம் செய்தது என்ன என்று சொன்னால், யெரொபெயாம் செய்தது எல்லாமே இஸ்ரவேலை தவறான நிலையிலே வழிநடத்தப்படினார் என்பதுதான். பெத்தேலிலும் தானிலும் அவர் செய்த காரியம் பொன் கன்றுக்குட்டைகளை உருவாக்கி அவ்விதமாக ஆண்டவர் விட்டு வழிவிலக பண்ணின ஒரு பாவம் யெரொபெயாம் செய்த ஒரு பாவம். அங்கு இஸ்ரவேலை செய்ய பண்ணின பாவமும் அதுதான். ஆகவே தானும் கெட்டு தன்னுடைய ஜனங்களையும் 10 கோத்திரத்தையும் கெட்டுவிடும்படியாக அவ்விதமாக செயல்பட்டார். இது நிமித்தமாக தான் இஸ்ரவேலின் மேல் ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இஸ்ரவேலின் அரசுகளே இவ்விதமாக இந்த யெரொபெயாமின் பாவம் என்பது இன்னும் பின் நாட்களிலே அது தொடர்ச்சியாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவ்விதமாக இந்த யெரொபெயாமின் பாவத்தின் நிமித்தமாக கோபப்படுகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக அகியா என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டவைகளின்படியே அவர் தன் வாழ்க்கையிலே வார்த்தையை நிறைவேற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே தான் கெட்டு மற்றவர்களையும் கெட வைக்கின்ற ஒரு நிலை இருக்குமானால் அது மிகவும் ஒரு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம். தன் வாழ்க்கையிலே தான் அழிந்து மற்றவர்களையும் அழிக்கும்படியாக நினைக்கின்ற ஒரு நிலைகள், அது மிகவும் தவறான ஒரு காரியம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அங்கு மிகவும் ஒரு தீமையான ஒரு காரியத்தை தோற்றுவித்தவர் யெரொபெயாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எந்த நிலையிலும் பிறருக்கு இடரலாக வாழ்ந்துவிட கூடாது என்பதுதான். பிறருடைய வாழ்விற்கு இடையூறாக வாழ்ந்துவிட வேண்டாம். பிறருடைய நன்மைக்கு தடையாக ஒருவேளை அதற்கு இடையூறாக நாம் வாழ்ந்துவிட வேண்டாம். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடிய நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதனை நாம் தவறான வழியிலே நடக்க பண்ணுவோமானால் அந்த தீமை அது நம் வாழ்விலே அங்கு வெளிப்பட்டுவிடும். அதில் ஆண்டவர் நம்மீது கோபப்படுவார். ஆகவேதான் குற்றம் செய்தவர்களை காட்டிலும் குற்றம் செய்யும்படியாக நடத்தினவர்கள் அதிகமான ஒரு குற்றவாளி என்பது உண்மைதான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது
ஒரு மனிதன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்குவீர்கள் ஆனால், ஒருவேளை இடரல் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் அவனுடைய கழுத்திலே ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட வேண்டும் என்று அது மிகவும் கோபத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் பவுல் சொல்லும் பொழுது நீங்கள் இடரலற்றவர்களாக வாழ வேண்டும், துப்புரவானவர்களாக வாழ வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், என்னால ஒருவர் கெட்டுவிடக்கூடாது, என்னால ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் தடைபட்டு விடக்கூடாது. இதை நாம் கவனத்திலே கொண்டு வாழ்வது அவசியம். ஆகவேதான் பிறருக்கு நல்ல ஒரு கை காட்டி மரமாக இருக்க வேண்டும், பிறர் வாசிக்கக்கூடிய நிருபங்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இந்த யெரொபெயாம் இஸ்ரவேலின் வரலாற்றிலே ஒரு தீமையான ஒரு பேர்வழி என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது நிமித்தமாக தான் அது வரைக்கும் அவர்கள் கர்த்தரை விட்டு அதிகமாய் விலகியுள்ளதில்லை. ஆனால் இவனோ, இந்த யெரொபெயாமோ 10 கோத்திரத்தையும் தீமையான பாதைக்கு வழிநடத்தி விட்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மிடத்தில் கோபம் கொள்ளாதபடி, ஆண்டவர் நம்மிடத்தில் தீமை செய்யும்படியாக, ஒருவேளை கோபத்தின் நிமித்தமாக தண்டனை வழங்கும்படியாக ஒரு நபராக வெளிப்படாதபடிக்கு இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நல்ல ஒரு நிலையிலே வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதை புதிய பாட்டு பகுதியிலே சொல்லும் பொழுது நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக வாழுங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. யெரொபெயாம் அப்படி வாழ்ந்து விடவில்லை. இந்த புதிய நாளிலே நாம் கர்த்தருடைய நாமத்து மகிமையாக சாட்சியாக வாழ்வோம். நம்மால் ஒருவன் கெட்டுவிடாதபடிக்கு மற்றவர்கள் ஒருவேளை நம்மி நிமித்தமாக நான் இவ்விதமாக நான் சிறப்பான மனிதனாக மாறினேன், ஆண்டவருக்கு பிரியமான மனிதனாக மாறினேன் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த நிலையிலே காணப்படும்படியாய், ஒரு கலங்கரை விளக்காய் காணப்படும்படியாக நீங்கள் நானும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை நாம் இழந்து விடாதபடி கர்த்தருக்காக வாழ்ந்திருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவருக்கு தந்தருள்வாராக. ஆமென்.